ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. உச்சநீதிமன்ற ஆணைப்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் வல்லுநர்கள் குழு ஆய்வு. கேரளாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து சோனியா காந்தி இன்று பரப்புரை. நாடாளுமன்றத்தை முடக்கியதற்கு பாஜக மன்னிப்பு கேட்க வேண்டும் என மணிஷ் திவாரி வலியுறுத்தல். குளச்சல் தொகுதி அதிமுக வேட்பாளர் வீட்டில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. திருப்புவனம் அருகே வைகை ஆற்றில் முறைகேடாக மணல் அள்ளிய சரக்குந்துகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். வானூர்தி ஓட்டிகள் போலி சான்றிதழ் மோசடி தொடர்பாக அதிகாரிகள் 2 பேர் டெல்லியில் கைது. விழுப்புரத்தில் தேர்தல் விதிகளை மீறி சென்ற தேமுதிகவின் 5 ஊர்திகள் பறிமுதல். இறைச்சி கூடத்தில் அடிப்படை வசதி கூறி திண்டுக்கல்லில் இறைச்சி விற்பனையாளர்கள் கடையடைப்பு போராட்டம். மும்பை பங்குச்சந்தையில் ஏறுமுகம், வணிகத்தின் தொடக்கத்திலேயே சென்செக்ஸ் 107 புள்ளிகள் உயர்வு. லிபியாவில் கூட்டுப்படைகளின் தாக்குதலால் கடாபியின் படைகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக நேட்டோ அதிகாரி தகவல். மணி செய்திகள் வழங்கியவர்கள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.